எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஒரு சோகமான நியூஸ் என்னன்னா, ஒரு இந்தியர் ஒருத்தர் இறந்துட்டாரு. எப்படின்னா, அந்த ஈரான் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கும் போது அங்கிருந்த கட்டிடம் இடிஞ்சு ஒரு இந்தியர் ஒருத்தர் இறந்துட்டார். அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ராமநாதபுரம். நம்ம இந்திய தூதரகமும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கு. அப்புறம் அவர் உடலை நல்லபடியாக இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு அந்த முயற்சி மேற்கொள்ளுது அப்படின்ட்டு ஒரு தகவல் பார்த்தேன். போன இந்த உயிரே கடைசி உயிராக இருக்கணும். இது ஆரம்பமாக இருக்கக்கூடாது. சீக்கிரம் அந்த போர் முடியணுன்ட்டு எல்லா கடவுளையும் வேண்டிக்குவோம். இப்போ எங்கன்னா முன்னாடி இருக்கிற கடைக்கே ஒரு டோஸ்ட் வாங்கினார போகிறேன். என்ன பண்ணுறது? எவனுக்கோ பிரச்சனைன்றது தேவையில்லாத மக்கள் உயிரை வர்றாங்க. இந்த ஒரே ஒரு டோஸ்ட் மட்டும். இது என்ன ஒரு 300 பில்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சாப்பாடு வந்திருக்கு. தட்டு கழுவிட்டு உக்காந்தேன். ஓனர் அவங்க தம்பி அதே கவான்றாரு. அவன் டிரைவர் கார் கழுவினுக்கிறான். காலையிலே நான் ஏஞ்சி என்னோடய கார் கழுவிட்டு, இந்த முன்னாடி லிஃப்ட்டு கழுவிட்டு, அப்புறம் இந்த வராண்டா கழுவிட்டு, நான் என் வேலையை கரெக்டாக பார்த்துனுக்கிறேன். அவன் பொறுமையாக 11 மணிக்கு ஏஞ்சி அவன் பொறுமையாக கார் கழுவுறதால அவங்க ஓனருக்கு செய்ய வேண்டிய வேலை நான் செய்கிறதா இருக்குது. இப்போ நான் சாப்பிட்ற டைம் கிடைக்காது. மதியம் எங்கள் மேடம் வெளியேட்டுன்னு போனாங்கன்னா அப்புறம் எங்கே நான் சாப்பிட்றது? இந்த சத்தியமாக அந்த டென்ஷனுக்கோசம் தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புனே ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறேன் நான். சாப்பாடு என்ன இதுன்னு பாருங்கள். சாப்பாடு சிக்கனு, இந்த பக்கம் பார்த்தா சாம்பார். போய் என்ன வேலை சொல்கிறானோ போய் செஞ்சுட்டு பொறுமையாக சாப்பிட்லாம். தலையெழுத்தாக்குது. எப்போ இந்த 2 மாதம் முடியும், எப்போ ஊருக்கு போவோம், எப்போ வெளியே வேலைக்கு போவோம்னு இருக்குது. சத்தியமாக நிம்மதியே இல்லைங்க. சும்மா தாங்க உட்காந்து செல்லுன்னு வண்டி நிற்கிறான். என்னை கூப்பிட்டு தண்ணி சுட வைக்க சொல்கிறாரு. என்னங்க பண்ணலாம் ஓனர் அவங்க தப்பே, நீங்களே சொல்லுங்கள். சும்மா உட்காந்து செல்லுன்னு வண்டின்னு உக்காந்துக்கிறாங்க. நான் தண்ணி சுட வைக்கிறேன். என் தலையெழுத்து. எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கின வேலை செய்யலான்னு இருந்தேன். அதுக்குன்னு இந்தமாரி கஷ்டத்தெல்லாம் தாங்கின இருக்குன்னு அவசியம் கிடையாது. வேறு இடம் வேலை கேட்டுட்டேன். கிளம்புறேன். சந்தோஷமாக போயிட வேண்டியதான் அந்த வீட்டுக்கு டாட்டா சொல்லிவிட்டு. சிலிண்டர் மாற்றின வரணுமா? ஐயோ படுத்தேங்க. பார்த்தா ஃபோன் பண்ணி மாமா இப்போ சிலிண்டர் மாற்றினா குமார் அப்படின்னாங்க. ஏடிஎம் கார்டு வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏடிஎம் கார்டு வாங்க மாட்டாங்க மாமா அப்படின்னு. சரி காசு லிஃப்ட்டில் வைக்கிறேன், கீழே எத்தினி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 5 இருக்குதுன்னு. சரி போய் மாற்றினோம் அப்படின்னாங்க. என்னடா மூச்சு வாங்கின்னு பேசுறேன்னு பார்க்காதுங்க. தலை பாரமாக இருக்குது. தூக்கத்தில் எழுந்துனாங்கட்டி ஒரு மாதிரியாக இருக்குது. சரி போய் மாற்றினா. இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் போர் நடந்தாலும் இந்த குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிண்டரோ எண்ணெயோ இல்லை இங்கே கிடைக்கிற காய்கறிகளோ எதுவுமே தடையின்றி நல்லா கிடைக்குது. அதுக்கு யார் மேலே பொறுப்பு சொல்லலாம் சொல்லுங்கள்? 5 சிலிண்ட்ரு 3 தினார் 750 ஃபில்ஸ். நம்பூர் காசு எவ்வளோன்னு எடிட் பண்ணும் போது சைடில் போட்டுக்கிறேன், பார்த்துக்குங்க. சரி எடுத்துன்னு போய் வைப்போம். இது எல்லாத்தையும் 2வது ஃப்ளோர்லேருந்து எடுத்துன்னு கீழே போட்டுருக்குறோம். ஓனரோட தம்பி வீடு. என் வீட்டில் எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாலும் எங்கள் ஓனர் தம்பி வீட்டில் கொடுக்க மாட்டாங்க போல் தெரியுது. ஐயோ மூச்சு வர வாங்குது, கை வர தேய்ச்சிக்கினேன். அந்த மென்டலில் தூக்கணும்னு அவன் தூக்காமல் விட்டு மொத்த வெயிட்டு என் மேலே அந்த சேவத்தில் வராசி. என்ன பண்ணுறது? இது தோச்சி வந்ததுக்கப்புறம் கழுவி வந்ததுக்கப்புறம் திருப்பி மேலே எடுத்துன்னு போய் வைக்கணும். ஒன்று மட்டும்தான் பெருசு, மிச்சதெல்லாம் சின்னது. சரி பார்க்கலாம். எங்கள் ஓனரு பெரிய பையனோட கார் எடுத்துன்னு போயிட்டார். நம்மளுக்கு வேலை எதுவும் வரல. வெளியே போய் அந்த கேஸ் மாற்றின்னு வந்தோட சரி. நைட்டு ஆனால் இன்னும் ஏன்னா வெளியே போகிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் நைட்டு 9:30 ஆகுது. ஒருத்தர் பார்ப்போம். மழை பெய்யுது. எதுக்கு இந்த மழை பெய்யுதுன்னே தெரியல. ஒரு மாதம் இந்த சளி நம்மளால் அவஸ்திப்பட்டேன். திரும்பியும் மழை கொஞ்சம் மழையில் நினைஞ்சிட்டேன். அது போனால் போது தகவல்னு பார்த்தா சில தகவல் மட்டும் இருந்துச்சு. இந்த குவைத் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எதுக்கும் பயவிடணும், நம்மக்கிட்ட எல்லா பொருளும் ஸ்டாக் இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் கொடுத்துடுவோம், பயவிடாதுங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இந்த தேசிய பாதுகாப்பு படை. அது என்ன வீடியோனா,
எல்லா துறைகளிலும் ஏதோ விழிப்புணர்வோடு கடமையோடு இருக்கணும் அப்படின்ற மாரி இந்த வீடியோ, அதுக்கான வீடியோ தான் இது. மேடத்தோட தங்கச்சிட்டு வந்து நையமில் விட்டு போகிறேன். டைம் இப்போ 11:49 ஆகுது. போகலாம் இருங்க, பின்னாடி கேமரா ஆன் பண்ணிக்க. அதுக்கப்புறம் தகவல்னு பார்த்தா ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து ஜெசிரா ஏர்வேஸ் வந்து திருச்சிக்கு சேவை தொடங்கியிருக்கு. அதாவது சவுதி தமாம் வழியாக திருச்சிக்கு ஃப்ளைட் இருக்குதான். இதுக்கப்புறம் திருச்சிக்கு போகிறவங்க ஈஸியாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த எச்சரிக்கை அலாரம் வருதில்ல, சைரன் வரும்போது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜ் வந்து புதிய அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் வெறும் அந்த மெசேஜாக வரும். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சவுண்டு அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு புதிய அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். முன்னாடி போகிறவர் எங்கள் ஓனர் இல்லை, எங்கள் ஓனர் மாரி தான் தெரியுது. சரி, மீதி போய் வீட்டில் சொல்கிறேன். வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம், நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.